எனதொரு நோயே தொடரின மூன கடல் தொழிற்தெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் சிவன் ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளை பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் பல்வேறு சிவனாலயங்களிலும் சிவன் சன்னிதானங்களிலே அந்த நந்தியம்பெருமானிடத்திலே சிறப்பான அபிஷேக ஆராதனைகளோடு பிரதோஷ உற்சவம் நடைபெறும். இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை செய்யப்படுகின்ற பொழுது அந்த நந்தியம்பெருமான் எப்பொழுதுமே இறைவனுடைய திருவடியை பார்த்த வண்ணம் இருப்பவர். அவருடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் இந்த பிரதோஷ காலத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற வகையிலே பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அன்றைய தினத்திலே பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்களைப் போல ஆலயத்தை சுற்றி வருவதல்ல. நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் நந்தியம்பெருமானத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாடு. இது எதற்காக இவ்வாறு இந்த வலமும் இடமுமாக இந்த வழிபாடை செய்கிறோம் என்றால், அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியது. செய்வதறியா நின்ற தேவர்கள் இறைவனத்திலே போய் சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்ற பொழுது வலது பக்கமாக வருகின்ற பொழுது இங்காலே ஆழகால விஷம் வருகிறது என்றதும் இடது பக்கம் போகிறார்கள், இங்காலம் வருகின்றது என்றதும் செய்வதறியாது அலைந்ததை நினைவுபடுத்துகின்ற வகையிலே தான் இந்த பிரதோஷ கால விரத பூஜையிலே இவ்வாறான சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வழிபாடு நடைபெறும். அங்கே ஆலயங்களிலே பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது தேவார் திருவாசகங்கள், சிவபுராணங்கள், லிங்காஷ்டகங்கள் இவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து கொள்வார்கள். பொதுவாக அந்த சுவாமி வலம் வருகின்ற பொழுது இந்த தேவாரத்தை பாடிக்கொள்வார்கள். திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோயே தொடரின மூன கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. இவ்வாறு இறைவனுடைய இந்த திருப்புகளை திருநாமங்களை திருமுறைகளை பாராயணம் செய்து பிரதட்சணம் செய்து இந்த பிரதோஷ காலத்திலே யாரெல்லாம் சிவனை வழிபாடு செய்கிறார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களை நீங்கி
வாழ்வில் உயர்வு பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும் இறைவனுடைய திருவுள் எல்லோருக்கும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபா. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களில் செல்வாக்கு வகுக்கின்றவர்கள் பலர் உண்டு. அதாவது நன்மைக்கோ தீமைக்கோ பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றவர்கள். உதாரணமாக, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிலே அவர்கள் மிகவே செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற மதிப்பீடுகள், அவர்கள் தாங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள், அவர்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கைகள், இவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்விலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த பிள்ளைகளை திருத்துகின்ற பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு இது செய் இதை செய்யாதே என்று சொல்லி கொடுக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நன்மையான வழிகளை காட்டுகின்ற பொழுது எல்லாம் இவ்வாறு படிப்படியாக ஒருவருடைய ஆளுமையினுடைய உருவாக்கத்திலே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், அன்பர்கள், நண்பர்கள் என்று பலரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு வகுக்கின்றார்கள். இயேசு கூறுகின்றார், இந்த சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு இடரலாக, அதாவது பாவத்திற்கு காரணமாக இருப்பவர்களுடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே அவர்களை அமிழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவருடைய வாழ்க்கையை அதற்கு துன்மாதிரியாக அல்லது பிழையான வழிகாட்டுதலை அவர்கள் கொடுப்பது அவர்களுக்கு மன்னிக்க முடியாத அளவு பாவம் செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். இடரல் ஆக இருக்கின்றோம். முன் உதாரணமாக இருப்பதை விடுத்து அவர்களை பாவத்திற்கு இழுத்து செல்லுகின்றோம். சிலர் சொல்லுவார்கள், உன்னுடைய நண்பன் யார் என்று கேட்டால், அந்த நண்பன் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று சொல்லுவேன் என்று சொல்லி, அதாவது எங்களுடைய வாழ்க்கையை செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும், நல்ல செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களுக்கு நாங்கள் காரணராக இருக்க வேண்டும், நல்ல மாற்றங்களுக்கு. அதனால் இயேசு கூறுகின்றார், ஒருவர் பிழைவிட்டால், அவர் மன்னிப்பு கேட்டால் மன்னியுங்கள், அதனூடாக நீங்கள் அவர்களை திருத்துகின்றீர்கள், அவர்களுடைய திருந்திய வாழ்வுக்கு நீங்கள் காரணமாக இருக்கின்றீர்கள். ஒருவருடைய வாழ்க்கை வளமானதாக உருவாகி கொண்டு போவதற்கு நீயும் காரணமாக இருக்க முடியுமா? அதிலே நீயும் பங்கேற்க முடியுமா என்பதுதான் இயேசுவினுடைய அழைப்பு ஆகும். நாங்கள் மற்றவர்களோடு பேசுகின்றோம், உறவாடுகின்றோம், அவர்களோடு வாழ்க்கையிலே நாங்கள் கலந்து கொள்கின்றோம், அவர்களுடைய நண்பர்களாக நட்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றோம். இவ்வாறு நாங்கள் மற்றவர்களோடு பழகின்ற பொழுது சொல்லுவார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்று சொல்லி. ஆகையினாலே நாங்கள் மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்கு நாங்கள் செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக, அவருடைய நன்மைத்தனத்திலே நாங்கள் பங்காளிகளாக இருக்க முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தன்னுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பெற்றோர்கள் தங்களுடைய நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் நல்ல நம்பிக்கைகளை, அதாவது வாழ்வினுடைய உயர்ந்த மதிப்பீடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் சில கொள்கை பிடிப்புள்ளவர்களாக, சில பண்புகளை நாங்கள் அதற்கு முதன்மை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும்.
அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துவதற்கு எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். எதிர்மறையாக சொல்லப்போனால் அவர்களுக்கு இடரலாக இருந்தால், நாங்கள் துன்மாதிரியாக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இயேசு கூறுகின்றார். அதனாலே நாங்கள் முன்மாதிரியை காட்டுகின்ற, அவர்களுக்கு நல்ல பண்பை ஊட்டுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் திகழ வேண்டும். பாலோடு சேர்த்து பண்பையும் ஊட்ட வேண்டும் என்று ஒரு தாய்க்கு சொல்லிக் கொடுப்பது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு என்று சொல்லித் தருகின்றார். மற்றவர்களுடைய நல்வாழ்விலே நீங்கள் பங்காளிகளாக இருங்கள் என்று. இது வரத்தை நாங்கள் இறைவனிடம் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்ததன் நோக்கம், அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்தில் மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். இதனுடைய லாபத்தை, இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால், நாங்களும் அதிகமாக
அதிகமான தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால் கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.